ஹாய், ஹலோ, வணக்கம் சாக் டிவி நண்பர்களே. நான் உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்டு விஜயா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்புங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். பாம்புக்கும் எதிரிகள். என்னது? பாம்புக்கு எதிரிகளா? நம்மளே படையே பத பதச்சு ஓடிரும், நம்மளும் தெரிச்சு ஓடிரும். பாம்புக்கு எதிரிகளா? அப்படி என்ன? ஆமாமா. எனக்கு தெரிஞ்சு கீரி புள்ள இருக்குது. வேற என்னப்பா எதிரி இருக்க முடியும்? அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு எதிரி, பயங்கரமான எதிரி அப்படின்னா பாம்புக்கு வந்து கீரி தான். இங்க பாருங்க. எவ்வளோ சின்ன சைஸா இருந்தாலும் பாம்ப பார்த்ததுன்னா அது கடிச்சு கொதறி துண்டு துண்டா ஆக்கி போட்டுருமாம். ஆனா சாப்பிடாது. இப்ப நமக்கு தெரிஞ்ச மாரி பாம்புக்கு கீரிய தவிரையும் நெறைய எதிரிகள் இருக்காங்க. அதத்தான் இப்ப நம்ம அ டீட்டெயில்டா பார்க்க போறோம். சரியா? முதல்ல நம்ம ஃபேமஸ் தலைவன் நம்ம கீரி தான். அது ரொம்ப வேகமா நகரக்கூடிய ஒரு மிருகம். அங்கிட்டு இங்கிட்டுன்ட்டு அப்படியே துள்ளி 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 என்ன பண்ணும்னா, அந்த பாம்ப வந்து முதல்ல டயர்ட் ஆக்கிருமாம். அது இல்லாம அதோட தோல் வந்து தடிச்சு இருக்கும். அதுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கு. விஷத்த கூட அதால தாங்கக்கூடிய சக்தி இருக்கறனால, பாம்பு கொத்துனா கூட அத ஒண்ணும் பண்ணாது. அது இல்லாம அது ஓடி ஓடி இந்த பாம்ப களைப்பாக்குனவுனே, பாம்பு கொஞ்சம் அசந்த நேரமா பார்த்து என்ன பண்ணும், அது அப்படியே நல்ல கூர்மையான பல்லு இருக்கு இல்லையா? பற்கள். அத வச்சு கடிச்சு துண்டு துண்டா ஆக்கி துப்பி போட்டுருமாம். சாப்பிடாது. அப்புறம் எதுக்கு கொல்லணும்? தெரியல. அது என்னமோ ஒரு ஜென்ம பகை. சரியா? அதே மாரி கீழ பாருங்க ஒரு மிருகம். குட்டியா இருக்கா? இந்தா இருக்கு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒப்போசம் அப்படின்னு சொல்ற இந்த மிருகமும் பார்த்தீங்கன்னா, பாம்ப பார்த்தா கடிச்சு கொதறிருமாம். அடுத்து பாருங்களேன். பேட்ஜர் நல்லா கருப்பா, நல்லா வரி வரியா வெள்ள கோடுகள் மாரி இருக்கு. இது வந்து டக்குன்னு பார்த்தோன்னா, ஒரு குட்டி கரடி மாரி தான் இருக்கும். இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கால இருக்கக்கூடிய ஒரு மிருகம். இது எல்லா விதமான பாம்புகளுக்கும் எதிரி தான். நமக்கு எந்த பாம்பா பார்த்தாலும் கடிச்சு, கொதறி துப்பி போட்டுருமாம். சாப்பிட்ருமாம். இது பாம்ப கிழிச்சு கொன்னு தின்றுமாம். எந்த பாம்பா இருந்தாலும் சரி. இதுக்கு வந்து நல்லா தடிச்ச தோலு, ப்ளஸ் அதுக்கு மேல நல்லா நெறைய ரோமங்கள் அடர்ந்து இருக்கிறதுனால, பாம்போட விஷ பற்கள் வந்து இதோட உடம்புல பதியவே பதியாது. அதுக்கப்புறம் அப்படி விஷம் எப்படி உள்ள இறங்கும்? இறங்கவே முடியாது. சரியா? அதனால தான் இது வந்து நல்ல தைரியமா பாம்ப கொன்னு நல்லா கபலீகரம் பண்ணிருதாமா. ஓகே. இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. இனியும் பார்க்கலாம். அடுத்தது பாருங்க. பாம்பையே வைக்கிற மித்த மிருகங்கள் என்னன்னு பார்ப்போம். நம்ம தலைவன் முள்ளம்பன்றியார். தெரியும்ல. முள் எவ்வளோ ஷார்ப்பா இருக்குன்ட்டு. அது அப்படியே பந்து மாரி சுருண்டுக்கிட்டு, அந்த முள் இருக்கு இல்லையா? அந்த முள்ள வச்சு அப்படியே குத்தி கிழிச்சிருமாம் பாம்ப. அப்புறம் பாம்பு என்ன பண்ணுறது? பாம்பால ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளோதான். மர்கயா தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அத வந்து துண்டு துண்டாக்கி சாப்பிட்ருமாம். அப்புறம் வந்து ஓநாய். ஓநாயுமே பார்த்தீங்கன்னா, விஷப்பாம்புகள கூட தின்றும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க பன்னி. பன்றி வந்து சாப்பிடாது. அதுக்கு தேவை கிடையாது. ஆனா, அதோட கால் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுக்கு. ப்ளஸ் உடல் எடை வேற அதிகமா இருக்கும் இல்லையா? அத வச்சு நல்லா சதக்கு சதக்குன்னு மிதிச்சே சட்னி ஆக்கிரும் பாம்ப. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆத்தாடி ஆத்தா! இது என்ன தவளையா? இல்ல வேற ஏதாவதா? என்ன சைஸ்ல இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து நம்ம அமேசான் காட்டுப்பகுதியில இருக்கிற தவளையாமா. இது எப்படியாப்பட்ட தவளைன்னு பாருங்க. பாம்பு தான் தவளைய சாப்பிடும் இல்லையா? நம்ம அதான் கேள்விப்பட்டுருக்கோம். இந்த தவளை பார்த்தீங்கன்னா, பாம்பையே முழுங்கிருமாமா. அப்ப எப்பேர்ப்பட்ட ஆளா இருக்குன்னு பாருங்க. சைஸ பார்த்தீங்களா? சைஸ பார்த்தாலே தெரியுது இது 10 பாம்ப கூட முழுங்குன்ட்டு. ஃபுல் பாம்பையும் முழுங்கிருமாம். ஆனா, அந்த முழு பாம்பையும் முழுங்குறதுக்கு அதுக்கு ஒரு குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது ஆகும் அப்படின்றாங்க. அப்புறம் இந்த பாருங்க மான். இது இந்த இந்த வகையான மான்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்ட்ராங்கான கால் இருக்கு இல்லையா? குளம்பு. அத வச்சு சட்டக்கு சட்டக்குன்னு மிதிச்சே பாம்ப கொன்றுதுங்க. ஆனா சாப்பிடாதுன்னு நெனைக்கிறேன் இதுங்க. மான்கள் வந்து சைவம் இல்லையா? அது சாப்பிடாது. கொன்றும். எதிரின்னு சொல்லிட்டு கொன்றும். அப்புறம் பாருங்க, சுறா மீன்கள். கடல்ல உள்ள சுறா மீன்கள் வந்து கடல் பாம்புக்கு மிகப்பெரிய எதிரி. கடல் பாம்பு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலப்பரப்புல இருக்கிற பாம்புகள விட விஷம் அதிகம் உள்ளது. ஆனா, அத கூட இந்த சுறா மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கடிச்சு துப்பி போட்டுருமாம். ஏன்னா, சுறாவோட தோலும் ரொம்ப தடிச்சு இருக்கிறதுனால, பாம்போட விஷம் வந்து அத பாதிக்கிறது இல்லையாம். அடுத்து பார்ப்போம்.
இது பாருங்கள், தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு இது சிவப்பு எறும்பு. சிவப்பு எறும்பு வந்து எதிரியா பாம்புக்கு? இருக்கும் செத்த பாம்பை வந்து மொச்சு சாப்பிடும்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, ஆடர் அப்படின்ற ஒரு விரியன் பாம்பு, விஷத்தன்மையான பாம்பு. அதுகளுக்கே மிகப்பெரிய எதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு எறும்புகள் தானா. என்ன தனியாக அட்டாக் பண்ணதில்ல, ஒன்று சேர்ந்து அந்த மொத்த காலனியும் சேர்ந்து அதை அட்டாக் பண்ணால் அவ்வளோதான். ஒரு பாம்பை வந்து கடித்து கொன்று தின்றுமா. ஓகே, அது வந்து 1 மணி நேரத்துக்குள்ளே கடிச்சு கொண்டு தின்றுமா. ஆத்தாடி ஆத்தா, இந்த பாம்பை விட இந்த எறும்பை பார்த்தா தான் நம்ம தெரிச்சு ஓடணும் போல இருக்க. அடுத்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து எந்த மாதிரியான பறவைகள் ரெக்கைகள்லாம் வந்து இந்த இறகுகள்லாம் ரொம்ப அடர்த்தியாக, நல்லா அழகு வந்து நல்லா உறுதியாக, கூர்மையாக, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய பறவைகள் வந்து பாம்பை கொன்றும். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா உங்களுக்கு? மயில் சாப்பிட்ரும், கழுகு சாப்பிட்ரும் பாம்பை. ஓகே, இது வந்து இஜிப்சியன் கிரெயின், அதாவது எகிப்து நாரை. இந்த குணநலங்கள்லாம் இந்த பறவைக்கு இருக்குது. ஸோ இந்த பறவையும் பார்த்திங்கன்னா நல்ல கால்கிட்ட அந்த பாம்பை பிடிச்சிக்கிட்டு மிதிச்சே கொன்றுமா. அதுக்கப்புறம் அதோட கூர்மையான அழகால் கொத்தி கொத்தி தின்றுமா. அடுத்து வர்றது ஒரு பறவை தான். வினோதமாக இருக்குல்ல இந்த பறவை, செக்ரட்டரி பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதை. சரியா? ஏன்னா காதில் வந்து அந்த தலைக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பென்சிலை வச்ச மாதிரி இருக்கிறதுனால செக்ரட்டரி பேர்டு. இது வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கிற பறவை. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இறைன்னு பார்த்திங்கன்னா இதுதான், விஷப்பாம்புகள் தான் அதுவும். இந்த பறவை என்ன பண்ணுமா, எவ்வளவு டாக்டிஸான பறவை பாருங்களேன். பாம்பை கொத்திட்டு மேலே தூக்கி எறியுமா. தூக்கி எறிஞ்ச உடனே அது பாம்புக்கு ரொம்ப உயரத்தில் எரிஞ்சோடனே கீழே விழுந்து சொத்துன்னு விழுந்தவுடனே அவ்வளோதான், அடிபட்டு மயங்கிடும். அதுக்கப்புறம் என்ன, ஸ்வாகா தான் அந்த பாம்பு, அவ்வளோதான். எவ்வளோ அறிவுள்ள பறவை பாருங்க இது. அடுத்து வந்து ஆந்தை. ஆந்தைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல கூர்மையான அழகு, நல்ல ஷார்ப்பான பீக் இருக்கிறதுனால நல்லா கிழித்து அதை கொத்தி தின்றுமா. ஆனால் அது கொஞ்சம் சின்ன பறவை தான் இல்லையா, அதனால் பெரிய பாம்புகளை விட சின்ன பாம்புகளை வந்து அது அட்டாக் பண்ணுது. ஓகே, இந்த இப்போ நீங்கள் பார்த்த படங்கள் இல்லாத ஒரு இது வந்து உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாட்டா நான் சொல்கிறேன் கேளுங்க. ராஜநாகம், கிங் கோப்ரா இருக்குது இல்லையா, அது பாம்பு தான் அதுக்கு உணவு. ஈவன் தான் அது ஒரு பாம்பு இனமாக இருந்தாலும் அது இன்னும் குட்டி பாம்பு இனத்தை சேர்ந்து பாம்பை தான் அது சாப்பிடுமா. பார்த்தீங்களா, பாம்புக்கு பாம்பே பகையாக இருக்குது. அப்போ இந்த பறவைகள் இந்த மிருகங்களாக இருக்காதா? ஸோ நம்ம மனுஷங்களும் பாம்புக்கு பகை தான் இல்லையா? நம்ம ஒரு பாம்பை பார்த்தோன்னே பயந்து போய் அதை நம்ம அடித்து கொள்ள தானே செய்கிறோம். அது விஷம் உள்ள பாம்பா விஷம் இல்லாத பாம்பா நம்ம பார்க்குறதில்ல. ஏன்னா நமக்கு பயம் இல்லையா, உயிர் பயம். ஆக மொத்தம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான கோகுலம் புத்தகத்தில் வந்த இந்த மாதிரியான விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு என்ன ஒரு இதுனா, இது வந்து ஒரு புத்தகத்தை படித்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் சாக் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்ட் விஜயா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.